அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி ஓரெழுத்து ஒரு மொழியில் கடைசி வீடியோ, அதாவது 61லேருந்து 68 வரைக்கும் பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ இந்த யா அப்படின்றக்கா, யா அப்படின்னா என்னென்னா ஒரு கட்டு மரம், ரைட்டா? ஸோ யாங்கிறது ஒரு வகையான மரம். ஒரு கட்டு மரம் கட்ட போகிறாங்க. அந்த கட்டு மரம் கட்டுறதுக்கு என்ன மாதிரி நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு 2 மரங்களுக்குள்ள ஒரு உரையாடல் தான் இதுக்கான தீம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரி, வாங்க. யாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வகை அகலமான மரம், சரியா? உடனே 2க்கும் ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா, யாரை வச்சு இந்த இதை வந்து கட்டுவாங்க? யாருன்னா யாவைன்னு வச்சுக்கோங்க. மரம் கட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உடனே பக்கத்து மரம் சொல்லுது, ஐயம் இல்லைடா, எந்த வகை மரம்னாலும் கண்டிப்பாக நம்ம வச்சு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்தது ஷார்ட்கட் வா. வானால என்னது? வாடா மாப்பிள்ள செவ்வாழை தாவு அப்படிம்பாங்களா? ஸோ இப்போ வருக தாவுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவன் தாவ மாட்டான், கடைசி வாயால் வாட சொல்லிட்டுருப்பான். ஸோ வானா வருக, வாய், தாவுதல் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வி அப்படின்றக்கா. வீணா என்னப்பா? ஒன்றும் இல்லை, ஒரு நிச்சயார்த்தம் நடக்க போகுது. அந்த நிச்சயார்த்தத்துக்கு ஒரு பெண் வந்து என்னது, தற்காலத்தில் எந்த மாதிரி மாப்பிள்ளலாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு புறாவை வந்து தூது அனுப்ப போகிறாங்க. அதான் தீம், சரியா? ஸோ அப்போ நிச்சயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஆசையில் இருக்கோ அதை வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு புறாவை தூது அனுப்ப போகிறாங்க. அதான் ஷார்ட்கட். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாருங்கள், இந்த காலத்தில் ஒரு பெண் வந்து எப்படி பார்க்குறா அப்படின்னா, அழகாக இருக்கணும் பையன், அறிவாக இருக்கணும், சர்க்கார வேலை பார்க்கணும், கொள்ளையடிக்கக்கூடிய திறமை இருக்கணும். அப்பேற்பட்ட பையன் பூமியில் எந்த திசையில் இருந்தாலும் சரி அவனை என்ன செய்யணும், பிரித்து இங்கே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பறவையை வந்து என்னதுன்னா, விசும்புனா வானம் தானே. ஸோ வானத்து மேலே ஒரு குறிப்பிட்ட விசையில் தூக்கி எறியுதா. விசைனா ஃபோர்ஸ் கொடுத்தா தானே போவோம், தூக்கி எறியுதா. ஸோ அது காற்று வீசக்கூடிய திசையில் பயணம் செஞ்சு என்ன செய்யுது, வித்தியாசமான ஒரு பையனை, கொஞ்சம் மோசமான பையனை கூட்டியாந்துருது. அவன் கவர்மெண்ட் வேலை பார்க்காமனு உடனே அவனுக்கு நிச்சயமும் ஆயிடுது. ஸோ இதான் வந்து என்னென்னா இதுக்கான ஷார்ட்கட். சரி, ஷார்ட்கட்காக சொல்லப்பட்டது, வேறு எதுக்காகவும் சொல்லப்படலை. ஸோ அடுத்து பாருங்கள், வி அப்படின்னா என்னது, மலர்னு தெரியும், சரியா? ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, ஒரு கோழி கடையில் வேலை பார்க்கக்கூடியவன் வந்து என்ன செய்கிறான், ஆசையாக பொண்டாட்டி பூ வாங்கிட்டு வரான். அந்த பொண்டாட்டி கற்பமாக இருக்காங்க. உடனே அதில் உள்ள ஒரு மகரந்தம் பிரிஞ்சு வந்து அந்த மனைவியினுடைய மூக்கில் போய் நாசி எரிஞ்சு அந்த கலையுது. உடனே அவங்களும் இறந்துருந்தாங்க. இதான் வந்து என்னென்னா ஷார்ட்கட், சரியா? ஸோ பாருங்கள், பறவையை கொல்லக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சோர்வாக வீட்டில் வந்து இருக்கான். அப்போ மனைவிக்கு ஆசையாக பூ வந்து என்ன செஞ்சுருக்கான், கொண்டு வந்திருக்கான், மனைவி விரும்புவாளே அப்படின்ட்டு. அதிலேருந்து ஒரு மகரந்தம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகரந்தம் வந்து லைட்டாக மோதுதாங்க. 2 பேரும் கணவன் மனைவி மோதினோடனே மகரந்தம் வந்து வெளியே வந்து ஸோ கரு பிரிந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து மரணம் அடையுதாங்க. இதான் வந்து என்னென்னா ஷார்ட்கட். ஸோ அடுத்து பாருங்கள், வே அப்படின்னா என்னது, வேவு அப்படின்னு தெரியும். ஸோ நல்லா வந்துருச்சா அப்படின்னு ஒத்த பருக்கை எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ வேவு ஒற்று 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. வா அப்படிங்கிறது வடக்குன்னு என்னது, 4ல் ஒரு திசை, அப்போ 4ல் ஒரு பங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வைனானப்பா நமக்கு இந்த காலத்துலலாம் தெரியும். ஸோ வைக்கோல் புல்லை தீ வச்சு கொளுத்திட்டு, நிறைய பேர் வைக்கப்போரெலாம் முன்னாடி கொளுத்தி விடுவாங்க. ஸோ வைக்கப்போரை கொளுத்தி விட்டோம்னா மாடு சாபம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? ஸோ அப்போ பாருங்கள், வைக்கோல் புல்லை, ரைட்டா, வைக்கோல் புல்லை தீ வைத்தோம் அப்படின்னா வையகத்தில் எங்கேனாலும் சரி தான் அந்த மாடு வந்து என்ன செய்யும், சாபம் கொடுத்துரும். அதான் ஷார்ட்கட்டு. அடுத்து பாருங்கள், வவுனானது வவுச்சர் கவர். நீங்கள் வவுச்சர் கவரை உங்கள் பர்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பர்ஸை வெளியில் வச்சுட்டிங்கன்னா லொலக்குன்னு ஒரு கவுன்னு சொல்லி வவுன்னு சொல்லி கவ்விட்டு போயிடுவாங்க. அதான் ஸோ கவ்வுதல் பற்றுதல். ஸோ இதோடு நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியை முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் போர்டு வச்சு நீட்டாக கிளாஸ் ப்ரெசன்டேஷன் வந்துருக்குது. ஸோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த குரூப் 4 நம்மளோடதுங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.